வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோவை திறக்க சொல்கிறாங்க, நம்ம திறக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திறந்தாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருத்தன் வரான், அவன் பேர் சார்லின்னு நினைக்கிறேன். ஸோ ஐஸ்கிரீம்காரங்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் கேட்குறான். அதெல்லாம் இருக்குது அப்படின்றான் ஐஸ்கிரீம்காரன். அப்படியே மூட்டாங்க. ஐயோ என்னாச்சு? சரிங்க, என்ன கதைன்னு பார்ப்போம். நம்மளை பார்க்குறேன், நம்ம அப்படியே குஞ்சுப்போம். என்ன கதைன்னு தெரியலையே. சரி வாங்க, நம்ம எப்படியாச்சும் கீழே போகணும். இதுக்கு ரோப் வேணுமா? ராயலாக தான் இருக்குன்றாங்க. சரி பார்ப்போம் என்னன்னு. ஸ்ட்ரீட்டுக்கு போக சொல்கிறாங்க, அதாவது ரோட்டுக்கு போக சொல்கிறாங்க, இந்த வேன் இருக்க இடத்துக்கு. ஸோ பார்ப்போம். ரோப்பு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம உண்டிகோல் எடுத்துக்கலாம். சரி ஓகே, உண்டிகோல் எடுத்தாச்சு. ஸோ வாங்க நம்ம கீழே போகலாம் முடியே. ஸோ இந்த இது சொல்லுவாங்களே, பி கேர்ஃபுல், யூ ஷுட் நாட் பி சீன் யூ ஆர் யூ வில் பி. ஓகே வந்துச்சு. ஓகே, ராடு எங்கேயாச்சும் இருக்கானா? இல்லைங்க. ஓகே. இந்த எனக்கு என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராடை பார்த்தாலே பயமாக இருக்குது. பயமாகவே இல்லை. ஏன்னா இந்த கேமு ஓப்பன் பண்ணும்போது வந்து ஆர்ஆர் கேமுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பயமே இல்லையே. இப்படி ஏன் ஆர்ஆர் கேமுன்னு வச்சுருக்காங்க? எனக்கு அதான் டவுட்டு. ஓகே ஓகே பார்த்தாச்சு. ராடு எங்கே இருக்கான்னு தெரில. வாங்க நம்ம அந்த மேப்பை போய் எடுப்போம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம உண்டிகோல் எடுத்துக்கலாம். உண்டிகோல் தான் அடிக்கிறதுக்கு உதவும். சரி ராடு எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்ப்போம். அதாவது கம்பி எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்ப்போம். எங்கே இருக்குங்க? ஜஸ்ட்டு இல்லை இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு, நிரூபிச்சிட்டில் எனக்கு நிரூபிச்சிட்ட. அவங்க இங்கே பாருங்களேன். ஆனால் இவன் தசை திருப்பதில் ஈஸிங்க. தசை இருங்க, ஸ்டிங் இது உண்டிகோல். இதை தூக்கி அடிச்சிடலாம். நாங்கள் அதை சாக மாட்டான். You can go where you have to help that boy. ஓகே. அந்த ராடு பையன் வேறு டென்ஷன் ஏற்றுறாங்க. ஒழுங்காக நைபர்ஹுட் இங்கே வந்து போடுறாங்க. சரி வாங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தெருகி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் வரும். சரி வாங்க, கண்டிப்பாக நீங்கள் நான் அப்புறமா கொடுக்குறேன். நான் இப்போ கொடுக்க முடியாது, ஆடு வந்துடும். ஓகே ஓகே, நம்ம எங்கே போகிறோன்னா இங்கே தான் போகணும். பேர் என்ன? இது பேர் என்ன? பார்க்கா? சரி தருவாங்க. நான் தப்பாக போயிட்டேங்க. ப்ளே கிரவுண்டுங்க. நம்ம வந்து ஸ்டாலுக்கு போகணும். ஸ்டாலுன்றவங்க கஃபேக்கு போகணும். கஃபேக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கே சேஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் தெரில ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்னன்னு. ஏன்னா இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைன் மாஸ்டர் சரியான ஆப்புங்க. கைன் மாஸ்டரில் எல்லாமே பண்ணலாம், எடிட்டிங் அந்த சரியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடிட்டிங்க்கு தேவைப்படுதுன்னா இந்த கைன் மாஸ்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கைன் மாஸ்டர் லிங்க்கை நான் கீழே கொடுத்து வச்சுருக்கேன், அந்த வெப்சைட் போங்க. ஏன்னா கைன் மாஸ்டர் இதுலேயே சர்ச் பண்ணுங்கள். அது பேர் என்ன? ப்ளே ஸ்டோர்லேயே. சரி ராடை திசை திருப்பது எப்படி? இது வந்து இந்த கம்பியோ இந்த ஜன்னல் வழியாக அப்படி குடிச்சிட்டு அவனை இப்படி பார்த்துட்டு இப்படி உள்ளே போனால் அவனை திசை திருப்பிடலாம். ஸோ இதான் அவனோட திசை திருப்புறவை. சரி வாங்க இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஆயில் கேன் வேணும். இந்த ஆயில் கேன் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டு அவள் தான் போயிடுச்சு. அவள் தான் இந்த டஸ்ட்பினில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். தோனி. சரி ஓகே, இது ஒன்று பேர். கோடு கிடச்சிச்சு. நம்ம வந்து அங்கே போடணும். ஸோ ஆயில் கேன் வந்து எங்கே இருக்குன்னு அப்படியே பார்த்துலாம். ஓகே, இங்கே ராடு இருக்காங்க, அப்படியே உட்காந்துக்கலாம்.
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ரிசன்ஸ் வந்து மினி கேம் கண்டக்ட் பண்ண போகிறாரு. அவரோட மினி கேமில் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் டக்கு டக்குன்னு வந்துடும். மறக்காமல் பாருங்கள். ஓகே. என்னடா அப்பப்போ ஓகே சொல்கிறேன்னு கேட்கலாம். அதுக்கு மேலே பேசுறது என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, இதுக்கு மேலே நான் ஓகே சொல்லாமல் ட்ரை பண்ணுறேன். நம்மளோட லெஜண்ட் கேமிங் சேனலில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்னடா வீடியோ ஃபுல்லாக ஓகேன்னு சொல்கிறது. சரி, இதுலேருந்து நம்ம வந்து ஓகேவே சொல்ல தேவையில்ல. ஓகே, ரோடு வந்துட்டாங்க. சரி வாங்க, 6 நிமிஷம் ஆகிருக்கு. இவனை அசால்ட்டாக திசை திருப்பிடலாங்க. இவன் வேஸ்ட்டுங்க. இந்த ஈவல் நன்னோட வேஸ்ட்டுங்க. ஈவல் நன்னோட வேஸ்ட்டுங்க. ஈவல் நினச்சி கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து வரும். இவன் வேற ஆம வேகத்தில் போகிறான். ஈவல் நன்னோட ஸ்லோவாக போகிறான். இத்தனைக்கும் ஈவல் எனக்கு கையில் கட்டையை வச்சு சுற்றின்னு இருக்கும். இவன் அது கூட சுற்று இவ்வளோ ஸ்லோவாக வர பாருங்களேன். அதுக்குள்ளே தப்பிச்சே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஓகே சொல்லினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம வந்து நோ வந்து நம்ம ஸ்டாலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாலுக்கு போய் பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் கேனு இல்லைங்க, பெட்ரோலுக்கு தாங்க போனோம். அவரை தப்பான்ட்ட ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டாலுக்கு தான் வரணும். நான் வந்து தப்பாக போயிட்டேன். சரி, என்ன பண்ணுறது. சரி வாங்க திருப்பி ஸ்டாலுக்கே போகலாம். இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, எனக்கு சரியாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாட்டு இருந்தேன். அதான் வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் நின்று நேரத்துக்கு தான். ஓகே, ஓகே சொல்லினே இருக்கிறேன். சரி விடுங்க, அந்த பிரச்சனையை அப்படியே தள்ளி விட்றலாம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பெட்ரோல் கேன் எடுக்கணும். அப்புறம் அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். அப்புறம் நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, நான் வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு 200 ரூபா ரிடீம் கோடு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 ரூபா ரிடீம் கோடு, 200 ரூபா இல்லைனா 100 ரூபா ரிடீம் கோடு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மட்டும் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சிட்டிங்கன்னா, அந்த 200வது சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 ரிடீமோ இல்லைனா 100 ரிடீமோ, இல்லைன்னா நீங்களே சொல்லுங்கள் என்ன கொடுக்கலான்னு. நீங்கள் மட்டும் 200 சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன்னா 200 ரிடீம் கோடு இல்லைனா 100 ரிடீம் கோடு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களை நம்பி சேலஞ்ச் பண்ணுறேன். இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. சேலஞ்ச் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் போய் சேலஞ்ச் அக்செப்டட்னு போடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இவனும் ஒரு வீடியோ போடுறான்டா, இவனும் பாடுறா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் பார்ப்பாங்க. ஓகே ஸோ நான் என்னோடய லெஜண்ட் கேமிங் சேனல் போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்னோட லெஜண்ட் கேமிங்ன்ற இந்த யாரா லெஜண்ட் கேமிங் யாருதுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸு லெஜண்ட் கேமிங். என்னடா சொல்கிறேன், அந்த சேனலை விட்டு எப்பட்றா இங்கே வந்த அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அந்த சேனல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வந்து அதனால் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி ஒன்றுங்க, நீங்களாக இருக்கீங்களே, எதுக்கு வருத்தப்படணும்? ஸோ நீங்கள் இருக்கீங்கன்னு தான் நான் புது சேனல் க்ரியேட் பண்ணேன். சப்போர்ட் பண்ணுவீங்க தான், இல்லைனா க்ரியேட்டே பண்ணிருக்க மாட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமாக நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் நான் 200 ரிடீம் கோட் ஃப்ரெண்ட்ஸ். 200 ரிடீம் கோட் கைஸ். ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 ரிடீம் கோட் நீங்கள் வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சிட்டிங்கன்னா 200 ரிடீம் கோடுக்கு ஒரு ஆடு வந்துட்டாங்க. போட பின்னாடி போடா. ஓகே, இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோ தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லாங் வீடியோ தான் இருக்கும். ஸோ மன்னிச்சுங்க, பார்க்குறவங்க பாருங்கள், எல்லாம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நான் ஒன்றும் உங்களை வற்புறுத்தலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறது தான் பாருங்கள், இல்லைனா பார்க்காமக்கிட்டே போங்க. இந்த ஆயில் கேன் நம்ம அப்புறமா எடுத்துக்கணும், தேவைப்படாது. நம்ம போய் அங்கே போய் இந்த போலீஸோட ட்ரெஸ்ஸில் ஒன்று சாவி இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ காய்ஸ், நம்ம சேனலில் முதல் லாங் வீடியோ தான். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனலுக்கு. இங்கே வேறு பட்டாசு வச்சுருக்காங்க, சத்தமாக கேட்குது. சரி, என்ன பண்ணுறது, எல்லாம் நன்மைக்கே. ஸோ ரிசம்ஸ் யாருன்னா, அவர் வந்து ஒரு யூடியூபர், ஒரு 700 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை 800 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாரு. ஸோ 1K அடிக்கிறோம். அவர் வந்து என்னோடய நண்பர் தான். ஸோ ஓகே, எங்கன்னா எடுக்க முடியல, மாட்டிக்கினேன், கிளிச் ஆயிடுச்சு. ஐயோ, திருப்பி வேறு ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? வந்துட்டேன், நல்ல வேலை வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். ஸோ வீடியோ லேட்டாக வந்தால் மாட்டிச்சுவாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் சண்டே ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த கோட் வேறு எங்கே இருக்குன்னு தரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேறு பட்டாசு வச்சு டென்ஷன் எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோட் வந்து எங்கே இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சரி பார்ப்போம், எங்கேயாச்சும் கோட்டு கிடச்சோடனே கண்டினியூ பண்ணிட்டா. இல்லை ஓட்டம் அப்படியே நான் ஒரே இடத்துல 2 வாட்டி சுற்றி நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த கோட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஷிப்பில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ராடு வந்தால் அவ்வளோதான் சிக்கலாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ராடு இருக்கும்போது தேட முடியாது அவ்வளோவா. ஸோ இங்கே இருக்குமா? இல்லையே. எங்கேயா வச்சுருக்கீங்க? ஒன்று இங்கே மேலே இருக்கும்னா அங்கே இருக்கும், இல்லை சேரில் இருக்கும். சேர்லேயும் இல்லையே. இப்போ எங்கேயா வச்சுருக்கீங்க? டென்ஷன் ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னங்க நினைச்சு ஸ்டக் ஆகிடுச்சு. வந்துச்சு. இப்போ தான் கொஞ்சமாக வருது. வந்துச்சு. ஓகே, ஜாக்கெட் எங்கே இருக்கும் தெரியல. எங்கேயோ திருப்பி பார்த்துட்டேன், எங்கேயோ இல்லை. ஸோ என்ன ஸோ எங்கே இருக்கும்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கேயும் இல்லை. அப்போ எங்கேயா இருக்கும்? ராடு வேறு வந்து தொலைச்சிட்டானா? சூப்பர் ராடு, இரும்பு கம்பியால் செஞ்ச ராடு. ஓகே, ராடுன்றாங்க, ஆனால் இவனுக்கு எங்கேயாச்சும் கம்பி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஓகேன்னு தோணுது. நான் அடக்கின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேன்னு சொல்கிறத. இங்கே குழியில் எங்கேயாச்சும் இருக்குமா? சரி பார்ப்போம். எங்கேயா வச்சுருக்கீங்க? இவ்வளோ மிஸ்டீரியஸாக இருக்குதா இந்த ஐஸ்கிரீம் காரனே? அப்படி தான். சரி, அங்கே போய் பார்ப்போம். இங்கே வச்சுச்சுங்க, நல்ல வேலை. ஓகே, இந்த கீ தான் ஆஃபீஸ் கீ நினைக்கிறேன். ஐயோ, கீழே வேறு வேணும் தொலைச்சிட்டோமா? திருப்பி அங்கே லாஸ்ட்டில் போய் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏறணும். இதுதான் எங்கள் கடுப்பே. நான் ஃபஸ்ட்லாம் என்ன நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் விளையாடும் போது சரி நம்ம சும்மா விளையாடணும், ஆடுற கேம்லாம் கிடையாது. இந்த
மைன்கிராஃப்ட் மாதிரி மைன்கிராஃப்ட்ன்ற பாருங்க, இந்த ஜிடிஏ கேம்ஸ் மாதிரி அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஹாரர் கேமுன்றானுங்க. இந்த பார்த்து ஐஸ்கிரீம் எங்கெங்க ஹாரர் கேம் மாதிரி இருக்குது. இவனை பார்த்தா சுத்தமாக யாருக்கும் பயமே வர மாட்டேங்குதுங்க. சரி, எல்லாரும் ரோஸ்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ராடை வச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வேனுக்கு போனோம். ஸோ நான் இந்த சேனலில் வந்தது இந்த ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். என்னதுன்னு கேட்டால், நான் இந்த கேமை நான் வந்து அவுட் ஆகாமல் விளையாடுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு நாள் கூட அவுட் ஆகாமல். சரி வாங்க நம்ம அங்கே போய் பெட்ரோல் கேன் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சொல்லினே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது. ஓகே 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 இதோட நான் எத்தனை ஓகே இதில் சொல்லிக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஓகே சொல்லியிருக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எத்தனை ஓகே சொல்லிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ். ஓகே ஓகே மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் எத்தனை ஓகே சொல்லிருக்கேன்னு என்னாலேயே சொல்ல முடியாது, உங்களால் எப்படி சொல்ல முடியும். சரி பரவாயில்ல, ரேண்டமாக சொல்லுங்கள் எத்தனை ஓகே சொல்லிருக்கேன்னு. இப்போ நம்ம வந்து பார்க்கிங் லாட்டுக்கு போகணும். கரெக்டாக இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போகிறோன்னான்னு பார்ப்போம். இதுதான் கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஓகே வேன் வந்துடுச்சு. ஏங்க நான் ஒன்று மறந்துட்டேன். அங்கே வந்து நான் காயின் மிஷினில் வந்து நான் ஒரு கன்று வாங்கினோம், மறந்தே போயிட்டேன் நண்பர்களே. வாங்க என்ன பண்ணுறது, திருப்பி போனோம். இதுக்குள்ளே இங்கே எங்கேயாச்சும் வேலையை முடிச்சுட்டு போகலாம். கேன் எடுக்காது, இதான் தேர்தலாம் இருங்க. ஓகே ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம மேலே போகணுன்னு நினைக்கிறேன், அதாவது டாப்புக்கு. ஸோ இந்த கேம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாஸ்ட்டாக இந்த சேனல் போடும்போது விளையாடினது, அதுக்கப்புறம் இந்த தொடவே இல்லை. அதனால் எங்கெங்கே இந்த பிளேஸ் எங்கெங்கே இருக்கணும் மறந்தே போயிடுச்சு. ஸோ இந்த தேடின்னு இருக்கணும். உங்களுக்கு இந்த கேம் நல்லா தெரியுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் எப்போ தொடர்ந்தோம் அப்படின்னு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் முன்னாடி தான் விளையாடாமல் விட்டேன். ஓகே தேடின்னு இருப்போம், தேடிக்கொண்டே இருப்போம். ஸோ சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்டால் அதான் இன்ட்ரோலே போட்டிருப்பேன். ஹெட்ஃபோன் போட்டால் தான் கொஞ்சம் கேட்கும் நான் பேசுகிறது. ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, மைக் வாங்குற அளவுக்கு காசும் இல்லை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து 1K ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். அதனால் நான் காசும் வாங்கலாம், காசு போட்டு. இதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ராடு வந்தான்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப ஸ்டெக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம அங்கே பேர் என்ன பார்த்தோம், ஆண்டோனியா தெரில. இது தான் ஆண்டோனி தான். அப்புறம் ரீசன்சி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம், தெரிக்க விட்றோம். மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணோம் தெரியலையே. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சுற்றின்னு தான் இருக்கணும். சரி சுற்றுவோம். ஓகே அப்புறம் பார்த்துங்களா, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரிக்க விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே
ஏங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. சரி ஒன்று சரம் வெடிக்கிறாங்க. இருங்க ஸ்டாப் இருங்க ஸ்டாப் பண்ணிட்டு போடுறேன். ஓகே வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சிட்டாங்க. அந்த உள்ளே போயிட்டேன் பெட்ரூம்குள்ளே. அப்போ தான் சவுண்ட் எதுவும் வராது. ஸோ நம்ம வந்து இல்லை கதவு சத்துறா இந்த கேஃபையா ப்ளே கிரவுண்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே கிரவுண்டு போனோம் நம்ம. ப்ளே கிரவுண்டு போயிட்டு ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது. அப்போ தான் உங்களுக்கு கேட்கும் காது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுவேன், மன்னிச்சுக்கோங்க. நான் ட்ரை பண்ணுறேன் மைக் வாங்கிறதுக்கு. கைன் மாஸ்டர் சூப்பரான ஆப்புங்க. இதில் தான் நிறைய எடிட்டிங் பண்ணுவேன். தான் பிக்னர்ஸ்க்கு இதாங்க பெஸ்ட்டு. சொல்லுவேன் பிக்னர்ஸ்க்கு இதான் பெஸ்ட்டு. வேணா ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன். நாங்கள் வர மாட்டேங்குது. சென்சிட்டிவிட்டி தாங்க அதில் ப்ராப்ளமே. பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியாக அதை எடிட் பண்ணுறது. ஓகே நம்ம கன் எடுத்துகிட்டு போவோம். ஓகே நம்ம போயாச்சா? ஓகே நம்ம வந்து அந்த இது சொன்னோம் சுட்டாச்சா அங்கே வந்து ஸ்வெட்ரு ஏறும். ஓகே 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 நம்ம வந்து பெட்ரோல் கேன் எடுத்துக்கலாம். பெட்ரோல் கேன் சரி பெட்ரோல் போடுறா ஃபஸ்ட்டா. மவுண்ட்னா என்னது ஃப்ரெண்ட்ஸ்? டக்குன்னு பெட்ரோல் ஊற்றுறா. டக்குன்னு. இவன் வேற வந்து தொலைச்சிட்றான்டா. கொம்முடுறா. நானே நொந்து போயிருக்கேன். பெட்ரோல் கேனை ஊற்ற விட்றா. இப்போதான்டா உன்னை ஏற்றி தாக்க முடியும். ஸோ பார்த்துனுங்களா, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும். அது 200 சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து லிங்க் கொண்டு தர முடியும். வாங்க நிற்கிற மாதிரி தரல போட்டுடலாம். இங்கே இருக்கான் மனுஷரே. வரட்டாமி ட்ரு 3 நிமிஷம். ஓகே நம்ம வந்து இங்கே பெட்ரோல் கேன் எடுத்து வரோம். ஓகே பெட்ரோல் கேனை ஊற்றியாச்சு. ஸோ ஓகே ரொம்ப ஸ்டெக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. ஆனால் நான் விளையாடும் போது ஒரு ஸ்டெக்கும் இல்லை. ஸோ வாங்க நம்ம வந்து இதுக்கு போகலாம். ஸ்டாலுக்கு போயாச்சு. ஸ்டாலுக்கு போயிட்டு வந்து அந்த காடு எங்கள் காடு காடு ஏறா டக்குன்னு முடிக்கணும். இப்போ வீடியோ 30 செகண்ட் கிட்ட போகுது, 30 நிமிஷம். அவங்க எடுத்துகிட்டு அப்புறம் இந்த குப்பைங்க இது இந்த காடு குப்பையை கீழே போட்டுடலாம். இந்த கீ தான் தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே 235 ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கிங் லாட்டுக்கு போனோம். என்னடா உக்காந்துட்டேன் ஸ்டக் ஆகுங்க திருப்பி. இந்த கேமில் எவ்வளோதான் அப்டேட் வந்தாலும் ஃபிக்ஸே பண்ண மாட்டாங்க ஒரு சில பக்கை. அது ரொம்ப ஸ்டக் ஆகுது. என் ஃபோனு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா என் ஃபோனு வந்து ரெட்மி 11 நினைக்கிறேன். ரெட்மி 10. ஓகே ரெட்மி 10 Note 9 ரெட்மி 10 அதில் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பேர். சரி வாங்க ரெட்மி நோட் 10 ஃப்ரெண்ட்ஸ். ரெட்மி நோட் 10 இந்த பிராண்ட் தான் வச்சுக்கிறேன். சரி வாங்க வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணுறா. ஆடு வேறு வந்துட போகிறான். அப்புறம்
ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கட்டிங் பிளேயர் அப்புறம் யாரெல்லாம் 8th படிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம ஃபைனலி நம்ம முடிக்க போகிறோம், என் பண்ண போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் ஒன்று நாங்கள் மூவ் ஆக மாட்டேங்குது. சூப்பர், ஸ்தகனமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சண்டே யார் யார் வீட்டில் பிரியாணி, சிக்கன், மட்டன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐஸ்கிரீம் என்ன கேன்சல் பண்ண நினைக்கிறேன் ஐஸ்கிரீம்காரன். சரி வாங்க, இந்த முட்டி தூக்கிடலாம். தூக்குது. இந்த ஆண்டில் நீங்கள் வேறு வராது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் கேம் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம போகலாம். நீங்கள் கமெண்டில் என்ன சொல்கிறீங்களோ அடுத்த கேம் அதான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு என்னென்ன கேம் போடலான்னு பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து கட் பண்ணோங்க வேறு. ஆனால் நம்ம உள்ளே ஜம்ப் பண்ண வேண்டியது தான். ஸோ என் ஃபோனில் வந்து கோஸ்ட் கிளிக்குன்னு வாங்களே, அதே மாதிரி வந்து இப்போ தான் நினச்சிது ஆட்டோ கிளிக் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், அதே பட்டன் ஏதோ போகுது பார்த்தீங்களா. அப்புறம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சரியாயிடும், இது வேறு பிரச்சனை. ஓகே, இந்த நோஸ் பிளேயர் எடுத்து நம்ம ஓடிட்டு தான் நிற்கலாமா. ஓடிவிடு, எடுத்தேன் பாரு ஓட்டம், எங்கேயுமே நிற்கலையே. அந்த கதை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதோட சேர்த்து எத்தனை ஓகே சொன்னேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபைனலி மேட்ச்சை முடிக்க போகிறோம். மேட்ச்ன்ற பாருங்கள், கேம் முடிக்க போகிறோம். ஒரே ஃப்ரீ ஃபயர் பழக தோஷமாக இருக்குது. ஃபைனலே நம்ம இதுவும் முடிக்க போகிறோம் கேமை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேம் முடிக்க போகிறோம். ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ராடோட மூஞ்சில் வச்சுருக்கோம் டைரியா. யாருது ராடோட டைரியா? சரி வாங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டக்குன்னு முடிச்சிடணும். ஓகே, டக்குன்னு இந்த டப்பாக்குள்ளே தான் இருக்கும். ஓகே நம்ம இந்த ஏணி வச்சு தான் மேலே போக முடியலன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டாங்க நம்மளை. நாங்கள் போக முடியல, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க. நல்ல வேலை அனுப்பிச்சு. இந்த கேமில் இருந்தால் தான் பக்கு. இவனை பாருங்களேன், முடியும் பின்னாடி தான் போவேன், இது சைடில் நுழைஞ்சு போயிடுவேன். ஈஸிங்க. பார்ட் 1 ஐஸ்கிரீம் 1. அடுத்த ஐஸ்கிரீம் 2 என்னென்ன சம்பவம் பண்ண போகிறான்னு தெரில. ஐஸ்கிரீம் 2ல் பார்ப்போம் அதை. சரி வாங்க, அவ்வளோதான். நம்ம இந்த கேஜ் ஓப்பன் நைபர்ஹுட்டுக்கு போகணுமா? சரி ஓகே, நைபர் ஓகே போயாச்சு. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்களுக்கு என்னோடய அன்பான நன்றிகள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க என்னோடய அன்பான நன்றிகள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்களுக்கு நான் உங்கள் கிரேசி நிஞ்சா கேமிங். பாய் ஃப்ரம் கிரேசி நிஞ்சா கேமிங். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கிரேசி நிஞ்சா கேமிங். பாய். ஓகே, அவன் இதை கொடுக்குறான். ஓகே, எங்கேருந்து அடுக்கிறாரு? ஓகே, நான் வச்சிடலாம். அடுத்த பாட்டில் வரோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம். சரி வாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓகே, பாய்.